ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் இஃப்தார் ட்ரிங்க் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ சம்மரும் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் நாளில் ரமதானும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இஃப்தாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ட்ரிங்க் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இந்த சம்மர் டைமில் இந்த டெசர்ட் நம்ம சாப்பிடும்போது வயிறுக்கு அப்படியே சில்லுன்னு இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி 2 in 1 தான். இது வந்து புட்டிங் மாதிரி நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். இஃப்தார் ட்ரிங்க் மாதிரி நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ டெசர்ட் கம் ட்ரிங்க் தான் இது. இந்த புட்டிங் செய்கிறதுக்காக நம்மளுக்கு சைனாகிராஸ் தேவைப்படும். அதுக்கு ஒரு 5 கிராம் எடுத்தாலே போதும். இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா 15 கிராம்ஸ் இருக்குது. 3 போர்ஷனாக நான் டிவைட் பண்ணி ஜஸ்ட் ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் நான் எடுக்க போகிறேன். ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது. கொஞ்சமாக எடுத்தாலே உங்களுக்கு நிறைய வந்துடும். ரொம்ப அதிகமாக நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த சைனாகிராஸ் புட்டிங் வந்து ரொம்பவே ஹார்ட் ஆயிரும். ஸோ நான் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து நான் தண்ணியில் வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு நான் வந்து ஊற வச்சுக்க போகிறேன். இப்போது ஒரு பேனில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைனாகிராஸ் வந்து குக் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம சைனாகிராஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு இளநீ, அந்த தண்ணி இருக்கு இல்லையா, டெண்டர் கோகோனட் வாட்டர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் டெண்டர் கோகோனட் வந்து கிடச்சிருந்தா நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஆர்கானிக் கோகோனட் வாட்டர் தான் இது. இதில் வந்து சுகர் கிடையாது. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நம்ம இந்தியாவில் இருந்தால் நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து டெண்டர் கோகோனட் அதோட பல்ப்லாம் கிடைக்கும். பட் எனக்கு வந்து இதான் வந்து கிடச்சிது. இப்போது 1 கப் அளவுக்கு நான் அந்த டெண்டர் கோகோனட் வாட்டரும் நான் எடுத்திருக்கேன். இப்போது தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த சைனாகிராஸை சேர்த்துக்கலாம். நல்ல குவாலிட்டியான சைனாகிராஸ் வந்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த சைனாகிராஸ் கரையிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் எடுக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கரைஞ்சிரும். இது ஒன்ஸ் கரைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் வந்து சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டாக ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், சைனாகிராஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 கப் டெண்டர் கோகோனட் வாட்டர் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து பாயில் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கடல் பாசி வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போது இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு 4 ஹவர்ஸ் வந்து வச்சுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி புட்டிங் மாதிரி நல்லா திக்காக பாருங்கள் செட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு வச்சிடலாம். அடுத்தது டெண்டர் கோகோனட் பல்ப் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிதுன்னா பெட்டர், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இந்த மாதிரி டின்னில் கிடைக்கிறதா வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போது இதுலேருந்து 1 கப் அளவுக்கு நான் அந்த டெண்டர் கோகோனட்டோட பல்ப் வந்து எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு இந்த டெண்டர் கோகோனட் பல்ப் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வந்து ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கிறதால நல்லா திக்காகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகரும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 1/2 கப் அளவுக்கு டெண்டர் கோகோனட் வாட்டரும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட அந்த டெண்டர் கோகோனட் பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சாலே இது நல்லாவே ஊறிடும். அடுத்தது நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்ச அந்த கடல் பாசி இருக்கல, இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து செட் ஆயிடுச்சு. நல்லா சில்லுன்ட்டு இருக்குது. இப்போ வந்து இது சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப பெருசாக கட் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ நல்லா சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா அழகாக அந்த மாதிரி க்யூப்ஸாக வந்துடும். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, கிறிஸ்டல் மாதிரி. இது வந்து நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஷர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு காய்ச்சின பால், நார்மல் கவுஸ் மில்க் தான். காய்ச்சினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்ட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ அரைச்சோம் இல்லையா அந்த டெண்டர் கோகோனட் பேஸ்ட், இதையும் சேர்த்துக்கோங்க. இதில் நான் கவுஸ் மில்க் மட்டும் தான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதி வந்து நார்மல் மில்க்கும் பாதி வந்து தேங்காய் பாலும் நீங்கள் வந்து சேர்க்கலாம். இப்போது இது அந்த டெண்டர் கோகோனட் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கடல் பாசி, இந்த கிறிஸ்டல் க்யூப்ஸ் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்க அந்த சப்ஜா சீட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க.
இஃப்தார் டைமில் குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ட்ரிங்க்னு சொல்லுவோம். நல்லாவே உடம்புக்கும் நல்லா பார்த்திங்கன்னா குளிர்ச்சி, கடல் பாசி ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அடுத்தது இந்த ட்ரிங்க் இன்னும் கொஞ்சம் டேஸ்டி ஆக்கிறதுக்காக கொஞ்சம் நட்ஸ்லாம் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். நான் வந்து கேஷ்யூ நட் நல்லா ஃபைனாக சாப் பண்ணேன் கேஷ்யூ நட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாதாம் சேர்க்குறேன். அடுத்தது பிஸ்தாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் டேஸ்டி ஆக்கிறதுக்காக இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். என்னென்னா இந்த டெண்டர் கோகனட் பல்ப் இருக்கு இல்லையா, அதுவும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுவும் நம்ம இந்த ஜூஸ் வந்து குடிக்கும்போது அதுவும் வந்து வாயில் வரும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இஃப்தார் டைமில் நம்ம மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா நன்னாரி ஷர்பத் அப்படி இல்லைனா ரோஸ் மில்க் தான் செய்வோம் இல்லையா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யாராச்சும் நம்ம இஃப்தாருக்கு வந்து கெஸ்ட் இன்வைட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரிங்க் வந்து கொடுக்கலாம். ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப யூனிக்கான ஒரு டெசர்ட் கூட. இது வந்து நம்ம ட்ரிங்க்காகவும் வந்து குடிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து டெசர்ட்டாகவும் வந்து சாப்பிட்லாம். உங்களோட இஷ்டம் தான். அந்த இளநீ வழுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம சும்மாவே வந்து சாப்பிடுவோம், அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி பாயசம் மாதிரிலாம் வந்து குடித்தோன்னா எந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக இந்த இந்த ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் தான் எனக்குமே வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இஃப்தார் ரெசிபிஸ், இஃப்தார் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான இஃப்தார் ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான இஃப்தார் ரெசிபியோட சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.